நேற்று தமிழ்நாடு முழுவதுமாக 234 தொகுதிகளுக்குமான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகள் தொடர்பான விவரங்கள் முகவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் இணைந்து இப்பணியை மேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் இணைந்து இதில் பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு முழுவதுமாக ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்குகளை சரிபார்க்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. அதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் வாக்குகளை சரிபார்க்கும் பணி இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலதிக விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்றைய தினம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று மட்டும் சுமார் 85.15% வாக்குகளானது பதிவாகியிருந்தது. இந்நிலையில் இந்த காலை முதல் இந்த பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் இணைந்து இந்த சரிபார்க்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அந்த வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் தொடர்பான விவரம் 17C படிவத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அனைத்து வேட்பாளர்களின் முகவர்களுக்கும் வழங்கப்படும். இதே படிவம் அந்த வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் கையில் இருக்கும். இந்நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அந்த 17C படிவத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணி இன்று காலை தொடங்கி 234 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணி அனைத்தும் இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணி அனைத்தும் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, பதிவான வாக்காளர்கள் எவ்வளவு, அதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் என்பது தொடர்பான ஒரு முழுமையான புள்ளி விவரம் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். இது ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.